நல்லா கோவக்காய் காரக்குழம்பு. கோவக்காய் வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸு. இதயத்துக்கு, கேன்சருக்கு, அதே போல் இந்த சர்க்கரை வியாதி, இல்லை வயிற்றில் ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே, ஒரு வாயில் ஏதாச்சும் புண்ணுன்னு வந்துடுச்சு, அதுக்கு வந்து ஒரு சூப்பராக மருந்து வந்து கோவக்காய். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நிறையா இந்த வயல்வெளியில் இந்த கருவை காட்டெலாம் நிறையா படர்ந்து கிடக்கும். ஆனால் கசக்கும். ஆனால் பழுத்துருச்சுன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த கோவக்காய் வச்சு சூப்பராக நான் வந்து அருமையாக வந்து ஒரு காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த லிங்க்கை. போய் நீங்களும் போய் அதை வாட்ச் பண்ணி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளாம் வாரத்துக்கு இதை கூட வந்து ஹெல்த்தியான ரெசிபிலாம் சாப்பிட்ணும். ஆனால் காட்டில் நிறைய படர்ந்துருக்கும் இந்த கருவு காட்டுலாம், வயல்வெளிலாம். ஆனால் இதை நாமெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு அருமையான கோவக்காய் உடைய பெனிஃபிட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நல்ல டேஸ்ட்டு. ஏற்கனவே இந்த கோவக்காய் வச்சு சிக்கன்லாம் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கூட கசப்பு தெரியல. தொகுப்பும் கசப்புமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சிக்கனில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து காரக்குழம்பு. இதில் கசப்புலாம் சுத்தமாக இல்லை. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி. நல்ல டேஸ்ட் உண்மையுமே. இதெல்லாம் கோவக்காய் தான். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருப்பேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம இதை போல தான் வந்து ஹெல்த்தியாக வந்து இதை பார்த்திங்கன்னா போயிட்டு காய்கறி மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி 40 ரூபா 50 ரூபான்னு விற்பாங்க. ஆனால் வயல் காட்டில் அங்கேயும் படர்ந்து நிறையா கிடக்கும். இந்த பழம்லாம் பழுத்து அந்த குருவிலாம் கொத்தி கொத்தி அதை சாப்பிட்ருக்கோம். கோவக்காடு தொங்கும் அழகாக பச்சை பச்சைன்னு நல்லா பசுமையாக இருக்கும். ஆமாம், யாரும் அதை சீட்டை விட மாட்டோம். அதை மார்க்கெட்டில் கொட்டி விற்பாங்க. காய் கிலோ 50 ரூபான்னு. இதோட பெனிஃபிட்ஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. இதுபோல் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் நல்லா சாப்பிடுங்க. உண்மையிலே சரி டேஸ்ட்டு பாவக்காய் காரக்குழம்பு. பக்கத்துலேயே நம்ம வயல்லையே இந்த கருவேப்பிலை,
இந்த கோவக்காய் இதெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 முறை சாப்பிடணும். நம்மளாம் நல்ல டேஸ்ட்டு. நல்லா சாப்பாடெல்லாம் இன்றைக்கும் இந்த முழு புழுங்கலரிசின்னு சொல்லுவாங்க. அந்த முழு புழுங்கலரிசியை வாங்கி அதில் வந்து சாதம் செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு தேவையான அந்த கார்போஹைட்ரேட்லாம் நல்லா சத்து நிறைய கிடைக்கும். அதை போட்டு வாஷ் பண்ணும்போது பல மடங்கு வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு முறை 2 முறை அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ண வேண்டியதான். உண்மையுமே அந்த வீட்டில் சமைச்சு பக்குவமாக செஞ்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். கண்டிப்பாக நீங்களும் கோவக்காய் குழம்பா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறான், லுக்மா சமையலில் போய் பாருங்கள். அது என்னோடய சேனல் தான். கிட்டத்தட்ட 400 வீடியோ கூட போட்டிருப்பேன். விதவிதமான ரெசிபிஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த கோவக்காய் எப்படி செய்யறதுக்கு கீழே லிங்க் கொடுக்குறோம். நீங்களும் போய் ட்ரை பண்ணி இதை போல் செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் இந்த மிஸ்டர் சாப்பாட்டு குண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பட்டுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட கசப்பு இல்லை, ஒரு தனி சுவையாக இருக்குது.